மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியில் அங்கேரிபாளையத்திலே K2092 செட்டிபாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தின் செயல் எல்லைகளான செட்டிபாளையம், தொட்டிபாளையம், மன்னரை ஆகிய பகுதிகள் உள்ளன. இச்சங்கத்தில் A மற்றும் B வகுப்பை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 4800 பேர் உள்ளனர் உறுப்பினர்களாக. மேலும் இச்சங்கத்தின் கீழ் 28,650 குடும்ப அட்டைகள் உள்ளன. ஆகவே 28 பயனாளிகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நியாய விலைக் கடைகள் 30 பணியாளர்களோடும் 2023-24 ஆண்டிலே ரூபாய் 59 லட்சத்தை லாபமாக ஈட்டியுள்ளது. ஆகவே இச்சங்கத்தை செட்டிபாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை நகர கூட்டுறவு சங்கமாக தரம் உயர்த்த அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய நோக்கம் எங்களுக்கு வெகுவாக தெரிகிறது. புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. ஏன்னா அந்த நியாய விலைக் கடைகளை பொறுத்தவரையில் உணவுப் பொருட்களை இருப்பு வைத்து அதை பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய இடம். ஆகவே அது எலித்தொல்லைகள், இன்னும் மழை காலங்களில் மழையில் நனைஞ்சிராமல் இருக்கிறது போகிறது, இதுகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான கட்டிடத்திலிருந்து அது இயங்குவது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை விரைந்து அனைத்தையும் சொந்த கட்டிடங்கள், பக்கா கட்டிடங்களில் இயங்குவதற்கு என்று அறிவித்து இந்த 4 ஆண்டு காலத்தில் 1662 கடைகள் இப்பொழுது புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய கடைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். குறிப்பாக நீங்கள் உறுப்பினர் சொல்கிறீங்க 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்திலோட இந்த அளவுக்கு செய்யலை. நாங்கள் பண்ணது 2005 கடைகளுக்கு தான் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செஞ்சுருக்காங்க. ஆகவே அப்படியெல்லாம் அந்த நிலையில் இல்லாமல் வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கடைகள் உங்களுடைய முயற்சியோடு விரைவில் கட்டித்தரப்படும் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.